வணக்கம் மக்களே. கொஞ்ச நாளைக்கு முன்ன யார் அந்த சாரு இந்த வார்த்தைய நீங்க நிறைய கேட்டிருப்பீங்க. ஆனா இப்போ அது மறைஞ்சிச்சு. யார் அந்த பையன்? நான் எதை பத்தி பேசுறேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். விஜய் ராம்பாக் வர சொல்ல பவுன்சரால தூக்கி போட்ட பையன் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கான். மாநாட்டுக்கு போன என்ன பவுன்சரால தூக்கி போட்டாங்க. அதனால விஜய் மேலும் அவங்க பவுன்சர் மேலேயும் வழக்கு தொடர்ந்து இருக்காங்க. உன் பேர் என்னப்பான்னு கேட்டா என் பேர் சரத்குமார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா இன்னொரு பையன் என் பேர் அஜய், நான் தான் அந்த மாநாட்டுக்கு போனேன், அந்த ராம்பாக்ல உடந்து நான் தான், என்னதான் தூக்கி போட்டாங்க, நான் அந்த கம்பியை பிடிச்சிட்டேன், எனக்கு எதுவும் ஆகல. ஆனா அது வேற யாரோ ஒரு பையன் தளபதி கெட்ட பேர் வரணும்னு சொல்லிட்டு இப்படி ஒரு வழக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு பையன் சொல்லியிருக்கான். யார் அந்த பையன்? நீங்க தான் முடிவு பண்ணணும். ஸோ தமிழ்நாட்டில் எவ்வளவு கேவலமான அரசியல் நடக்குது பாருங்களா. மாநாட்டுக்கு போனாங்க, அவ்வளவு கூட்டம் இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்து வயிறு எறியக்கூடிய சில கட்சிங்க ஏதோ ஒரு பையனை ரெடி பண்ணி நீ போய் கம்ப்ளைண்ட் பண்ணு, விஜய் பேர் கெட்டு போற மாதிரி என்ன ஒன்று பண்ணுங்கன்னு வழக்கு கொடுத்துருக்காங்க. ஆனா அதுல ஒரு உண்மையும் கிடையாது. அந்த பையன் அங்க போயிருக்கான், போட்டோட எடுக்கணும், ஒரு போட்டோ காமிக்கிறான், அது எடிட் பண்ண மாதிரி இருக்கு. ஆனா அஜய்ன்ற பையன் மாநாட்டுக்கு போன வீடியோ போடுறான், ரேம்பேக்ல இறந்த போட்டு காமிக்கிறான், அந்த வண்டியில போனதை போட்டு காமிக்கிறான், எல்லாமே காமிக்கிறான் அஜய். அவன் தான் உண்மையான பையன் எல்லாமே சொல்றாங்க. அப்பனாக்கா இந்த சரத்குமார் யாரு? யாரால ஏவி விட்டுருக்கா? எதுக்கு விஜய்க்கு எதிராக ஒரு வழக்கு போட்டிருக்காங்க என்பதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.